ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மொறுமொறுப்பான உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். இப்போது பீலரில் வச்சு உருளைக்கிழங்கு தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ எண்ணெய் சூடானதும் டைரெக்டாகவே நம்ம சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஒன்றா ஸ்லைஸ் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். மொறுமொறுப்புக்காக கார்ன் பவுட்ரு போடணுன்னு கூட அவசியம் இல்லை. டைரெக்டாகவே எண்ணெயில் சீவி விட்டுக்கலாம். அதுவே நல்ல மொறுமொறுப்பாக நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அதுக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக்காக இருக்கும். தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. தேவையான அளவு இதுக்கு உப்பும் தனி மிளகாய் பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஈவனாக குலுக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா இடத்துலையும் உப்பு காரம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.